ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். மதி, டேய் மதி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வா போகலாம். போலண்டா. டேய் என்னாச்சு? ரொம்ப நேரமா எதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னுலடா. ஒண்ணு இல்லைண்ணா, வந்து 1/2 hour ஆகுது. நீ இப்படியேதான் நின்றுட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ ஒரு மாதிரி இருக்க. என்னன்னு சொல்லு. நீ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே சரியில்லை. என்னடா என்னாச்சு அங்க? ஒன்னுலடா. சரிவா போலாம். டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்பவும் போலயே இல்ல. எதனா என்கிட்ட மறைக்கிறியா? டேய், நான் தான் எதுவும் சொல்றல. சும்மாதான் கொஞ்சம் தலைவலி, அதான். சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நீ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியா என்கிட்ட பேசுறது இல்ல. ஆனா என்னமோ மறைக்கிறது மட்டும் புரியுது. டேய், அப்படிலாம் இல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு அதேதான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. அதான். நல்லா சமாளிக்கிற. அதான் உன் மச்சான் இருக்காரே, அவர் இருக்கும்போது எதனா பிரச்சனை வருமா என்ன? நீயும் அப்படித்தானே சொன்ன. அசோக் இருக்கால, அவ எல்லாம் பார்த்துப்பானே. இப்ப என்ன? வீட்டுல நீ என்ன பேசுன, என்ன நடந்தது எதுவுமே சொல்லல. எதனா பிரச்சனையா? சொல்லுடா, உன்கிட்ட தான் கேக்குறேன். எதனா பிரச்சனையா? இல்லடா, எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கேண்டா உன் வாய் இப்படி கொளருது? ஏதோ மறைக்கிறது நல்லா தெரியுது. சரி, அந்த பொண்ணு, அதான் அந்த ஆந்த கண்ணி இருக்கால, அவ போன் நம்பர் கொடு. மீராவுக்கு கால் பண்ணா சுவிச் ஆஃப்னே வருது. டேய், உன்கிட்ட தான் கேக்குறேன். அந்த பொண்ணு போன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? இருக்கா இல்லையாடா? சரி, நீ போனல மீராவை பாத்தியா? என்னடா எது கேட்டாலும் அமைதியா இருக்கா? மீராவை பாத்தியா இல்லையா? நாங்க வந்த நாள்ல இருந்து மீரா கிட்ட பேசவே இல்லை. சரி, பேசலாம். நைட்டு கால் பண்றேன், மொபைல் சுவிச் ஆஃப்னு வருது. அதுல இருந்து இப்போ வரையும் சுவிச் ஆஃப்னே தான் இருக்கு. டேய், என்னடா நீ? சரி வா போலாம். எதுக்கு இப்ப அமைதியா இருக்க? எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்ற. சரி வா, டைம் ஆகுதுல. பின்ன வேற கால் பண்ணிட்டே இருக்கான். வெயிட் பண்ணுடா, பொறுமையா போலாம். பொறுமையா போலாமா? மேரேஜ் முடிஞ்சிடும்டா. முடிஞ்சதுக்கு அப்புறமே போலாம். அதான் அசோக் இருக்கால, முடியட்டும், நீ வெயிட் பண்ண. என்ன பேசுறியோ? நீ ஆளே சரியில்லை. வெயிட் பண்ணனா யாருன்னா வராங்களா? ஆமாண்டா, வராங்க. சரி சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நல்லா இருக்கல? சரி, தெரியுதா? இவ்வளவு பக்கமா இருக்கீங்க, தெரியாம இருக்குமா என்ன? நல்லா தெரியுதே. ஓ, காமெடியா? நல்லா சிரிச்சிட்டேன். யோ, இந்த சரி உமக்கு தெரியல. நான் தான் சொன்னல, தெரியுதுங்க. ஓய், நான் அந்த தெரியுதான்னு கேட்கல. என்னடா என்ன ஆரம்பிக்கலன்னு நினைச்சேன். இது ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி நிறுத்த மாட்டாங்க. இனி ஒன்னும் புரியாதே. இந்த தெரியுதா இல்ல அந்த தெரியுதானே குழப்பி விடுவாங்களே. அப்புறம் எந்த தெரியுதான்னு கேட்டீங்க? நான் சொல்லல. நான் சொல்ற தெரியுதா தெரியல? நீங்க எந்த தெரியலைன்னு கேக்குறீங்கன்னு தெரியுதுங்க. அடி, ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஒழுங்காதான் பேசி தொலைங்களாம். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது? சொல்ல மாட்டீங்கன்னா என்னது? என்னதா இது? எப்படி என்கிட்ட வந்தது? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? ஆமையா, உமக்கு எதுவும் தெரியாதல்ல. அத்தை கொடுத்தாங்க. ஓ, அப்படியா? என்ன அப்படியா? நட்டுத்தடா. நீ வாங்கிட்டு வந்த சரி தானே இது? நான் வாங்கிட்டு வந்தனா?
இதை நான் இப்பதான் பாக்குறேன். ஓ சாரி, இப்பதான் பாக்குறீங்க. கேடி உன்னை கொன்னுடுவேன். மேரேஜ் நடந்த புதுசுல நீ வாங்கி கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேனே. அம்மா கிட்ட கொடுக்க சொன்னல, நீங்க கொடுத்த மாதிரியே கொடுங்கண்ணே. ஆனா அத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த சரிதான் இது. அந்த சரியா இது? ஓஹோ, நீங்க தூக்கி போட்டிருப்பீங்கன்னு நினைச்சா. ஆ ஆமா, தூக்கி தான் போட்டேன். அப்புறம் தேடி எடுத்துட்டேன். ஓ, ஏன்? ஆ அப்ப பிடிக்கல, அதான் தூக்கி போட்டேன். இப்போ இப்போ ஆ தெரியல. ஆமா, சரி பிடிக்கலன்னு தூக்கி போட்டீங்களா, இல்ல வாங்கி கொடுத்த ஆளு பிடிக்கலன்னு தூக்கி போட்டீங்களா? ரெண்டுமே தான். இப்போ சரி பிடிச்சிருக்கு. ஆஹா, ஓகே ஓகே. அடே, பச்சை புள்ள கணக்கா நிக்கிற பையனே, இங்கிட்டு பாரு. என்ன வேணும்? ரொமான்ஸ் முடிஞ்சதுன்னா மத்த வேலையை பார்க்கலாமா? ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு. மிச்ச ரொமான்ஸ் வீட்டுல போய் வச்சுக்கோங்கடா. ஏய், என்னடா பேசுற? கோவில்டா இது. ஓ, சாருக்கு இப்பதான் இது கோவில்னு தெரியுதோ? இவ்வளவு நேரம் மோரி மாதிரி சைட் அடிச்சு லவ் பண்ணும்போது தெரியலையா? எதுவும் நடக்கலன்னு சுத்தி இத்தனை பேர் இருக்கும்போது ஒரே ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்க. கேடி, ஏன்டா அப்படி தப்பு பேசுற? நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். அடே, நீ சும்மா பேசுனியா? ஆ, இவ்வளவு நேரம் என்னடா பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் கூட பாவம் பைபிள தாலி கட்டின நாள்ல இருந்து சைவமாவே இருக்கான்னு நினைச்சேன். ஆனா நீ டேடி, போதண்டா, இன்னும் அப்படித்தாண்டா இருக்கேன். இந்த பொட்டகிற கதையை இங்க விடாத. எல்லாம் இருக்குமா, ஆனா எதுவும் நடக்கலாம்னு சொல்லுவானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க? இங்க பாரு ராசா, ஒரே எல்லாம் அறந்து போயிடுச்சு. இனிமேல் எதனா கதை சொல்லிட்டு இருந்தா மூஞ்சி பஞ்சர் ஆகிடும். நிபிதாக்கா, சொல்லு கவி. அக்கா உன்னை பாட்டி வர சொன்னாங்க. சரி கவி. ஓய் மில்க் மச்சான். அடியே, ஐயோ மில்க் மச்சான். மச்சினிச்சி, இந்த ஆளுக்கு கொழுப்ப பாத்தியா? இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருந்தாரு. அவன் வந்து பேசிருந்தா கீழே பள்ள கட்டுறத பாரு. இருமையா, உன்னை வச்சுக்கிறேன். வாவ் மில்க் மச்சான், என்ன மாப்பிள தாத்தா இருக்கீங்க? பாரா, வேஷ்டி சட்டையில கலக்குறீங்களே. மில்க் மச்சான் சும்மா கிரி, செம போங்க. இந்தாடி. ஐயோ மில்க் மச்சான், என்ன இம்புட்டு அழகா இருக்கீங்க? ஐயோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்படியே மச்சினிச்சி அழகா இருக்கணும். ஐயோ மில்க் மச்சான், அழகா இருக்கீங்களா? சும்மா ஆளே தூக்குறீங்க, போங்க. ஆமா மில்க் மச்சான், மாப்பிள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க. அச்சோ மில்க் மச்சான், என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க? இந்த பொண்ணு ஜீவி ஃப்ரெண்டு தானே? இந்த பொண்ணு என்ன இவனை மில்க்கு மச்சான் சொல்றா? இவன் மச்சினிச்சி சொல்றான். அங்க அவன் மச்சினிச்சி எரிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காளே. அடியே இந்தாடி, அவர் ஏன் புருஷன்டி? ஐயோ மச்சினிச்சி, எனக்கு ஒரே வெக்கமா வருது. வெக்கமா வருதா? மொத்த வயா வெக்கப்படுமையா? இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. ஆமா மச்சான், நல்லா தெரியுதே. நீங்க வெக்கப்படும்போது சின்ன ரொம்ப அழகா இருக்கீங்க. அடே, இது கோவில்டா, என்னடா இப்படி பண்றீங்களே? ஏமா போதுமா, கிட்ட தூக்கிட்டு போயிடுவோம் போலயே. ஏங்க சரண், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா? மச்ச கரண்டா நீ. அடே, என்னடா வெறுப்பேத்திட்டு இருக்கியோ? உன் காட்டுல மழைதான், உன் கலர்ல விழுறாங்களோ? பேசாம நானும் தார்ல குதிச்சு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்ன? ஐயோ பாஸ், அப்படின்னா பண்ணிடாதீங்க. அவர் கருப்பா களியா இருக்காரு. நீங்க மட்டும் குதிச்சு ஏந்து வந்தீங்க, நீங்க கருப்பா கோட்டேரி மாதிரி இருப்பீங்க. பயங்கர கருப்பா இருப்பீங்க. அப்புறம் எல்லாம் திருச்சி ஓடிட்டவங்க பாத்துக்கோங்க. அவரு மச்சக்காரர் பாஸ். எப்படி உடம்பு ஃபுல்லா மச்சமா இருக்குது பாத்தீங்களா? அடே மவனே, ரொம்ப வெக்கப்படாதடா. அங்க உன் பாதி அக்னி குழம்பா கொதிச்சிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் உன் மூஞ்சில ஊத்தலாம். கேர்ஃபுல்டா. மச்சான் வீட்டு கட்டி சும்மா ஹீரோ போல செம மாசா ஸ்டைலா இருக்கீங்க மச்சான். அப்படியே மச்சினிச்சி, உனக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே. விடுங்க மில்க் மச்சான், ரசனை இல்லாதவ.
இருக்கமா? ஐயோ மில்க் மச்சான், நல்லா அடிச்சு சொல்லுங்க. நான் தேவதை போல இருக்கேனா? ஆமாமா. அதான் சொல்ல மச்சான். சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேன்? நீ தேவதை போல இருக்கமா? ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். குப்பத்த மவனே, தேவதை போல இருக்கலா? பாடி உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஐயோ மில்க் மச்சான், தேங்க் யூ. தேங்க்ஸ். கேட்டுச்சா? நான் தேவதை போல இருக்கேனா? மச்சானே சொல்லிட்டாரு. அடியே, இந்தாடி, இப்படி திரும்ப. போகா, நான் மச்சான சைட் அடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பார்க்கறேன். அடியே, அவர் ஏன் புருஷன்டி? இருக்கட்டும்க்கா. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? கொய்யால உன்னை கொல்ல போறடி. இப்படி வாடி. என்னக்கா அப்படி பண்றீங்க? நான் சும்மா சைட தான் அடிச்சிட்டு இருந்தேன். இப்படி இருக்க தாடா. அக்கா, மில்க் மச்சான் பக்கத்துல என்ன இருக்கு? சும்மா கிளிக்கிற பாருங்க. இது அடி பாவி. யாரடி அவரு? எங்கிட்ட கிளிக்கலன்னு இருக்குன்னு சொல்ற? இதனால என்னக்கா? நமக்குள்ள இதெல்லாம் பார்க்கணுமா என்ன? அடி, வாய் ஒடிச்சிரும் பாத்துக்கோ. பேச்ச பாரு. போடி, சும்மா கிளிக்கலன்னு இருக்கா. அடியே, எதுக்கு என்ன தள்ளி விட்ட? இங்க இருந்து பேசினா அவர் காது கேட்காதா? என்ன தள்ளி விட்டு போயிட்டு கிட்ட இருந்தா பேசணுமா? பேசுனது இல்லாம என்கிட்ட கிளிக்கலப்பா இருக்குன்னு சொல்ற? உன்னை தள்ளிட்டு மில்க் மச்சான், நான் தள்ளிட்டு படம் பார்க்க. ஆனா நீதான். அடியே, என்னடி சொன்ன? உன்ன அக்கா அக்கா ஜின்ன ஒழுங்கா ஓடி போயிடு. இல்ல குத்தரவள இருக்காது, கட் பண்ணி விட்டுருவேன். அதான் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு தான் மில்க் மச்சானே பிடிக்கல. எனக்கு மில்க் மச்சானா ரொம்ப இஷ்டம். அதனால நீ அவரை உப்பத்தா மவளே, உன்னை சாவடிச்சிடுவேன். கிரடி, சித்திக்கிட்ட வந்து சொல்றேன். உன்னை எவன் தலையில பிடிச்சி கட்டி வைக்க சொல்றேன். போறடி. அதுக்கு எதுக்கு எவன் தலைய தேடணும்? அதான் இருக்கவே இருக்காரே நம்ம மில்க் மச்சான். மில்க் மச்சான், அப்புறம் சந்திப்போம். அடி, குத்துறவள ஒட்ட வெட்டல. போறடி, சின்ன பேச்சு பேசிட்டு போற. ஆமா, மச்சினிச்சி என்ன சொல்லிட்டு போறா? மச்சினிச்சி? மச்சினிச்சி. நீ ரொம்ப துள்ளு வடிறியா? உன் மேல கேஸ் போட்டு சீருக்குளத்தல சொல்றா. அப்படியே சொல்லிட்டு போறா? யோ, இப்ப எதுக்கு பல்ல கட்டுற? இவ்ளோ நேரம் நான் பேசுனேன், அப்ப மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருந்த. உன் மச்சினிச்சி வந்து பேசுனது அப்படியே மூஞ்சி ஃபுல்லா பல்லா இருக்கு. மவனே, வீட்டுக்கு வாடி, உன்னை ஜூஸ் புழிஞ்சிரேன். அப்படியே ஒரு ஜாலிதான் என்ன? அந்த வாயா, உன்னை யாரையா வீட்டு கட்ட சொன்னா? இது யாரு கட்ட சொன்னவா? கட்டாம வந்திருந்தா அசிங்கமா இருந்திருக்குமே. டேய் மவனே, மாட்டினியா? என் வயிற்றுடா, என் வயிற்று உன்னை சும்மா விடுமா? அனுபவி ராஜா, அனுபவி. அந்த பொண்ணு என்னன்னா மில்க் மச்சான், நீ என்னன்னா அப்படி ஒரு குழஞ்சு பேசுறியே. இப்ப இப்படி சிக்கணும் பாத்தியா? என் வயிற்றுடா, ஒரே லவ்ஸா போயிட்டு இருக்கு. எப்படி ஆண்டவன் வச்சா பத்தி ஆப்பு. செத்தாண்ட சிவனாண்டி, நான் ரொம்ப ஹாப்பிப்பா, ஹாப்பி. சரண், வாங்க போலாம். ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு. இன்னும் சிறிது நேரத்துல செக்கத்தையாக அடி வாங்க போறார். நம்ம தூரத்துல இருந்து வேடிக்கை பார்ப்போம். ஆனா பாஸ், டாக்டர் பாவமே. அவனா பாவம், நல்லா வாங்கட்டும். இப்படி வெறுப்பேத்தனா? நீங்க வாங்க சரண், நம்ம ஜாலியா சோடா குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்கலாம். சரண், இன்னொன்னு என்னன்னா, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் ஒய்ஃபு கிட்ட அடி வாங்குறது பாக்குற சுகம் இருக்கே, அது தனி ஃபீல். எங்க போனாலும் கிடைக்காது. இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தை நம்மளே யூஸ் பண்ணிக்கணும். அதனால வாங்க வாங்க வாங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சோலி முடிச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஏங்க, இப்போதானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன? இப்போ பிடிக்கல. அதுக்குன்னு கழட்டி எங்க போட முடியும்? அவ பேச அப்படியே பல்ல கட்டுற. அவ அழகா இருக்குன்னு சொன்னது அப்படியே சாருக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருந்திருக்குமே. இனிப்பா இனிச்சிருக்குமே. அப்புறம் என்ன சொன்ன? அவ தேவதையா? இல்ல. தேவதை? நான் யாருன்னு கேட்டா ரவுடி சண்டைக்காரி ராட்சசி. அவ கேட்டதும் தேவதை. தேவதை. ஐயோ இல்லம்மா, தேவையில்லாம இப்போ எதுக்கு இந்த பேச்சு? ஆமாண்டா, ஆமா. அவ தேவதை, நான் தேவல. ஆத்தி, நான் அப்படி சொல்லணுங்க. இந்த பேச்சு தேவைன்னு சொன்னேன். ஆமாண்டா, என் பேச்சு உனக்கு தேவலதான். ஏன்னா அவ பேசினாதானே சாருக்கு அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி சும்மா கிடைக்கிறப்பா இருந்திருக்கும். ஐயோ, அப்படி இல்லடி. இந்த
இந்த பேச்சு தான் தேவைன்னு சொன்னேன். ஆமாண்டா பொறுக்கி, நான் தேவலதான். கீடி நல்லா ஸ்வீட் அடிக்கிற என்ன? நைட்டு உனக்கு சாப்பாடு போடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ உனக்கு இனிமேல் மீல்ஸே கிடையாது. நீ எப்போ பட்னியா வேற. என்ன எங்க ஜாஸ்மின் அவ்வளவுதானா? ஆமாண்டா, இனி உனக்கு எதுவுமே கிடையாது. நிபிதா, நல்லா சாமி வேண்டிக்கோ. இமையா, எனக்கு கடவுள் நம்பிக்கைன்னு உனக்கு தெரியல. நீ ஃபோர்ஸ் பண்ணதால தான் வந்தேன். ஆனா நீ அப்படி சொல்லாத நிபிதா. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி இருக்கு. இந்த கோவில என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நான் நினைச்ச வாழ்க்கை கிடைக்கணும்னு வேண்டிக்கோ, எல்லாம் மாறிடும். உன் மனசுல என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் சாமி கிட்ட சொல்லு. மனம் விட்டு எல்லாத்தையும் சொல்லு. எல்லாமே நல்லதான் நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. கேட்டது எல்லாமே கிடைக்கும். நீ மனசு விட்டு பேசினா உன் மனசு லேசான மாதிரி இருக்கும். ஒரு அமைதி கிடைக்கும். சரி அம்மையா. போங்க வருண். அசோக், கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு பயமா இருக்கு? எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நீங்க போயிட்டு தைரியமா தாலி கட்டுங்க. இல்ல அசோக், நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ கழட்டி எரிஞ்சிட்டானா, அதான் பயமா இருக்கு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நல்ல நேரம் முடிய போகுது. போங்க வரும். போயிட்டு தாலி கட்டுங்க. சரி அசோக். சீனியர், ஆல் தி பெஸ்ட். தாலி கட்டுங்க. இப்போதான் நிம்மதியா இருக்கு. கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வருத்தம், நிகிதாவுக்கு தெரியாம தாலி கட்ட போகுது. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சித்தி, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பா. எல்லாம் மாறிடும். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமாம்மா, அதை நினைச்சுதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. வருணியன் தாலி கட்டாம முடிச்சிட்டு இருக்கான். தாலி கட்டுப்பா. நல்ல நேரம் முடிய போகுது. சத்தமா கூட பேச முடியல. சத்தமா பேசினா அவ கண்ணை முடிச்சிட்டு மெல்லமா பேசுறதா இருக்கு. அவ என்னன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். தாலி கட்டுப்பா. ஜீவிதா, உனக்காக நான் இருக்கேன். உனக்காக நான் இருக்கேன். இனி எப்பவும் இருப்பேன். வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருக்கணும். இனி எல்லாமே நீ மட்டும்தான். உன்னை கஷ்டப்படுத்தாம பார்த்துப்பனாலும் தெரியல. ஏன்னா என்ன அறியாமலே உன்னை கஷ்டப்படுத்தினா என்ன மன்னிப்பியா? இப்போ இத கூட உனக்கு பிடிக்காம தான் தாலி கட்டுறேன். சாரி. எனக்கு என்ன பண்ணனு தெரியல. இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. உன் சுமைய நானும் சேர்ந்து சுமப்பேன். வாழ்நாள் முழுவதும் நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை நான் தவற விட மாட்டேன். நான் பண்றது செல்ஃபிஷ் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என் வாழ்க்கை துணையா எப்பவும் என் கூட இருப்பேன்னு. வாழ்க்கை துணையா என் கூட வருவல்ல? கடவுள் சாட்சியா அவன் கழுத்துல அந்த தாலி கட்டுற. உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். என் காதல் எப்பவும் மாறாது. இது சத்தியம். நீ என்ன நல்லா பார்த்துக்கணும் தெரியும். உன் கூட இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மமும் திகட்ட காதலோட வாழணும். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. உயிரே உன்னுயிரென நான் இருப்பேன். அன்பே இனிமேல் உன்னிதழினில் நான் சிரிப்பேன். இதமாய் உன்னிதயத்தில் காத்திருப்பேன். கனவே கனவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன். தினமே மழையாய் என் மனதினில் நீ விழுந்தாய் ஓர் விதையென நான் இருந்தேன். உயிரே உன்னுயிரென நான் இருப்பேன். அன்பே இனிமேல் உன்னிதழினில் நான் சிரிப்பேன்.
இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. ஆமாடி. ஆனா நிபிதாக்கா தான் என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்களா? எப்படி சொல்ற? அது அப்படிதான். உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? என்னது? நிபிதாக்காவுக்கு உங்க மாமாவை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ற? ஆமாடி. ஆனா நிபிதாக்கா மனசு அதை ஏத்துக்க தயங்குது. ஏன்னா நிபிதாக்கா பட்டது அப்படி. ஒரு டைம் நம்பிக்கை போச்சுன்னா திரும்பி அந்த நம்பிக்கை யார் மேலேயும் வராது. ஆனா இப்போ நிபிதாக்கு முழுசா நம்பர் ஆளுனா அது வருணா நான் மட்டும்தான். அவர் கூட இருக்கும்போது தான் செக்யூரா ஃபீல் பண்றாங்க. சோ கொஞ்ச நாள் எல்லாம் மாறிடும். அப்போ இதுக்கு நீ பிளான் போட்டியோ? ஆமா, அது நானே. தெரியுடி, அதான பார்த்தேன். என்னடா என்ன விட இவ ஆர்வமா இருக்கானே. இது இந்த மாதிரி விலங்குவான வேலை நீ தான் பாப்ப. உங்க அண்ணன் மேரேஜ் அப்ப அது நான் வச்சு பிளான் போட்டேன். இப்போ உங்க அண்ணன் வச்சு பிளான் போட்டுட்டேனே. எஸ், அது நானே. ஆனா நான் ரொம்ப ஹாப்பிப்பா. ஆனா நீ நல்லா செட்டு சேர்க்கறடி. நல்லா சேர்க்கற. ஆமா, நல்லா தான் செட்டு சேர்க்கறேன். ஆனா நானும் செட்டு சேரன்னு பார்க்கறேன். ஆனா முடிய மாட்டேங்குதே. அடியே, நீ இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா அஜான வந்ததும் புடிங்க தாலி கட்டுங்க என் கழுத்துல சொல்லுவ போலயே. அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லையே. பார்த்து மேடம், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. ஆக்சிடென்ட் ஆனாலும் தப்பு இல்லையே. அப்போ ஒரு முடிவோட தான் இருக்கு. என்ன பாவம் அஜய் அண்ணன் தான். எனக்கு பாவமா தான் இருக்கு என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போறாருன்னு. ஆனா அவருக்கு இருக்கு. இன்னும் எத்தனை நாள் எங்க வச்சுட்டு இருந்தாரு. போன வாரமே வரேன்னு சொன்னாரு. ஆனா என்ன வரல. அஜய் கிட்ட கேட்டா அவன் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். அவரு வரட்டும், அதுக்கப்புறம் அவரை வச்சுக்கிறேன். ஓ மேடம், வச்சுக்க மாட்டதா போறீங்களா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அடியே, உன்னை கொல்ல போற. நான் சொன்னது வேற. ஜீவி, என்ன ரொம்ப நேரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? வினோனா, உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? ஆமா. என்ன பத்தி அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? நான் அவ்வளவு ப்ராப்ளம் ஆயிட்டேனா? ஆமாண்ணே, ஆகாம எப்படி? உங்களை பத்தி தான் நானும் கவியும் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமாண்ணே, உங்க கூட படிச்சவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனா நீங்க என்னமோ தனிக்கட்டியாவே நின்னுட்டு இருக்கீங்களே, அத பத்தி தான் நானும் கவியும் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வினோனா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனா நீங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது. நீ மட்டும் இன்னும் மொட்டை பையலாவும் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றியா? அப்படி இல்லனா, நான் அசோகா கல்யாணம் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் உனக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் சிங்கிளாவே சுத்திட்டு இருக்க. என்ன பண்ண? நிலம் அப்படி இருக்கு. ஏனே, இன்னும் உனக்கு ஏது குத்து விளக்கு கிடைக்கலையோ? அப்படி சொல்லிட முடியாது. அப்ப இருக்கு. யாருனே? யாரு மட்டும் சொல்லனே, தங்கச்சி சேர்த்து வைக்கிறேன். ஆமாண்ணே, சொல்லுங்க. மேடம் கொஞ்ச நேரம் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஜீவி, நீ நல்லா வேலை பாக்குற. என்ன சொல்லுனே, நான் பாத்துக்கறேன். எனக்கும் சொல்லணும்னு ஆசைதான். அப்படி யாரும் இல்லையடா? அச்சோ, என்ன இப்படி சொல்ற? இவ்ளோ ஹான்ஸமா சுத்திட்டு இருக்க, உனக்கு ஒரு ஆளு சிக்கலையா? போனே, நீ இத போய் தானே சொல்ற. ஜீவி, இந்த மூஞ்சில அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லம்மா. அப்படின்னு யார் சொன்னா? நீ கண்ணை காட்டினாலே 10 பேர் வந்து விழுவாங்க. எதுக்கு? என்ன துவச்சு எடுக்கவா? ஏமா? அப்ப ஆளோட ரொம்ப ஃபீல் பண்ற. சரி, தங்கச்சி உனக்கு பொண்ணு பார்க்கறேன். என்ன நான் சொன்னேனா? ஆரம்பிச்சா பாருங்க அவ வேலைய. உங்களுக்கு ஆளை ரெடி பண்ணிடுவா. கவி, ஏமா தங்கச்சி, இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு இல்லையே. எனக்கு ஆள் இல்லம்மா. போய் சொல்லாதீங்களா? உங்களுக்கு ஆள் இல்லையா? பார்க்கணும் கொரியன் பை மாதிரி இருக்கீங்க. ஆள் என்ன போய் சொல்லிட்டு இருக்கீங்க? கவி கண்ணு, உண்மையா எனக்கு ஆள் இல்லம்மா. போங்கண்ணே, இவ்வளவு ஸ்டைலா சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆள் இல்லையா? கவி கண்ணு, அம்மா சத்தியமா எனக்கு ஆள் இல்லம்மா. ஸ்டைலா தான் சுத்திட்டு இருக்கேன். ஆனா உன் மாமா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கேன். இவன் பின்னாடி சுத்தியே என் நேரம் எல்லாம் வேஸ்டா போகுது. எந்த பொண்ணு பின்னாடி சுத்த விட மாட்டானே. உன் மாமா கூட இருந்தே லைஃப் போயிடும் போல. ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகி கல்யாணமா எனக்கு நடக்கவே நடக்காது. அதுக்குதானே இவன் உங்களுக்கு பாத்து கொடுப்பா. அப்படியேம்மா தங்கச்சி, ரொம்ப நன்றிமா. அதுக்குதானே பாத்துடுவோம். ஃபர்ஸ்ட் வினோனாக்கு. ஜீவி, ஆனா நல்லா வேலை பார்க்க. என்ன எனக்கு வேண்டாமா? என்னடா இப்படி சொல்றியே? தங்கச்சி உனக்கு பாத்து கொடுக்கறேனே. இங்க என்ன முடிவு பண்ணா கோவிலுக்கு தான் அழகான பொண்ணுங்களா வருவாங்க. இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? உனக்கு ஏத குத்து விளக்க இங்கே தூக்கிடலாம். ஓகே? ஜீவி, வினோனா, தங்கச்சி சொல்லிட்டல. இந்த செகண்ட்ல இருந்து உனக்கு நான் பொண்ணு பார்க்கறேன். இங்கே பொண்ணு பார்க்கறோம், தூக்குறோம், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டீலா? அண்ணா, இவளை நம்பாதீங்க. அப்புறம் நீங்க கம்பி தான் என்னணும். கவி, சும்மா ரெடி. நானே எங்க அண்ணன் கல்யாணம் ஆகணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி. நீ சொல்லுண்ணா, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? ஜீவி, இதெல்லாம் வேண்டாமே. அண்ணா, தங்கச்சி முடிவு பண்ணிட்டேன். நான் முன் வச்சு கடை பின் வைக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க.
எதனா கோத்து விட்டுட்டு போயிட்டு போறோமா? அண்ணன் பாவம். போன சரி, நானே உனக்கு பொண்ணு பாக்குறேன். என்ன பாஸ் நீங்க? தங்கச்சி தான் இவ்வளவு சொல்லுதுல்ல, சரின்னு சொல்லுங்க பாஸ். அம்மாடி தங்கச்சி, நீ பொண்ணு பாருமா. டேய் அண்ணா, உனக்கு எது குத்துறக்கு கிடைச்சிட்டாடா? அண்ணா அங்க பாருடா, ஒரு பச்சைக்கிளி பறந்து வருது. ஜீவி, என்னை வச்சு ஓட்டுன வரைக்கும் போதும், வேண்டாம். உன்னை வச்சு ஓட்டிட்டு இருந்தனா? போன, நான் உண்மைதான் சொல்றேன். அங்க பாரு. ஜீவி சும்மா இரு. அண்ணா அங்க பாரு, இந்த பொண்ணு தான் உனக்கு செட் ஆகுவா. பச்சைக்கிளி மாதிரி வரா பாருடா. பச்சைக்கிளியா? ஆமா, அங்க பாரு, கிரீன் கலர் ஆஃப் சாரி கட்டிட்டு பச்சைக்கிளி மாதிரி பறந்து வரா. ரொம்ப வெக்கப்படாத, பாருங்க. என்ட்ரன்ஸ்ல தெரியுதா பச்சைக்கிளி? மித்ரா, எப்படினே பிடிச்சிருக்கா? எப்படி செட் பண்ண பாத்தியா? நீயும் கிரீன், அந்த பொண்ணு கிரீன். கிரீனும் கிரீனும் எப்படி மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? உனக்கு அந்த பொண்ணு செட் ஆகுவா. உனக்கு எது குத்து இருக்கு? கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு பாத்தியா? அடியே, இந்த பொண்ணு தான் இவருக்கு மேட்ச் ஆகும்னு எப்படி சொல்ற? Dress மேட்ச் ஆகுதுல, அப்புறம் என்ன, எல்லாம் மேட்ச் ஆகும். சரி வாணே, அந்த பொண்ணை பார்த்தா யாரோ தேடுற மாதிரி இருக்கு. அப்படியே என்ன ஏதுன்னு பேசி அந்த பொண்ணோட மொத்த டீட்டெயிலை உருவிட்டு வந்துடலாம். வா வா, முடிஞ்சா ஃபோன் நம்பர் கூட வாங்கிட்டு வந்துடலாம். அடியே வேண்டாம், தேவையில்லாத வேலை பாக்குற. நீங்களும் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பார்த்தா சும்மா சொல்றேனா? உண்மைதான் சொல்றேன். அந்த பொண்ணோட போய் பேசுறோம், ஃபோன் நம்பர் வாங்குறோம், அதுக்கப்புறம் நீ லவ் பண்ற, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படி? அப்புறம் 6 வீடுக்கு கம்பி என்ன வர? மித்ரா, இவ எப்படி இங்க? வினோனா, இவர் எங்க போறாரு?